பாத்தீங்க கேட்டீங்களே நல்ல கோலம் இங்க பாருங்க. அடாடா ஏங்க சுரியான கோலம், சுரியான கிரியேட்டிவிட்டிங்க. நாங்களாவது ஒயிட்ல போட்டு முடிச்சிட்டோம். கலரிங் கொடுத்துருக்காரு பாருங்க. என்ன கலரிங், கலர்ஃபுல் கோலம்ங்க. ரவி வர்மாவே மிஞ்சிட்டாரு இவரு. ரவி வர்மா இருக்காருல்ல, யார் இந்த வேறு படத்துல கேமராமேனா இருக்காரு? கேமராமேன் இல்லங்க, ஓவியர் ரவி வர்மாங்க. இது அலங்கோ வேண்டாம் இந்த மாதிரி கோலம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டு செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். பொங்கல் வச்சு அது இனிப்பு பொங்கல் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பொங்கல் வைக்கிறதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் நம்ம பொங்கிருச்சு. இப்போ நம்ம அதில் அரிசி போடுறோம். அரிசி நம்ம அரிசியோடு சேர்ந்து நம்ம பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அதை மறுபடியும் கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பருப்பையை சேர்த்துக்கணும். பாருங்களேன், நம்ம எவ்வளோன்னா 2:1 ரேஷியோ எடுத்திருக்கோம். அதாவது 2 கப் அரிசி எடுத்தோம்னா நம்ம 1 கப்பு பருப்பு எடுத்திருக்கோம். அதை போட்டு நம்ம அந்த சுடு தண்ணி, அந்த பாலும் தண்ணியும் கலந்ததை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது அந்த பால் இருக்கங்காட்டியே நம்ம பொங்கி வருது. எப்படி பொங்கி வாங்குறது அப்படிங்கிறது அதுதான். அதாவது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மில்க் இருக்கணும். அது ஒன்று போட்டு நல்லா அதை வேக வச்சுருங்க. இப்போது நம்ம அரிசியும் பருப்பும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. அதை அப்படியே அந்த கன்சிஸ்டன்சிலேயே வச்சுட்டு நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்தோம்னா 1 கப்புக்கு 3/4 கப் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வெல்லத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அதனுடைய இது கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் கரையும். ஓகே, சைட் பை நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம கடாயை வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கிறோம். ஸோ கீ விட்டுட்டு நம்ம அதனுடைய தாளிப்புகளை எடுத்து வைப்போம். அதாவது முந்திரி, திராட்சை, ஏலக்காய் அதை 3த்தையும் ஆட் பண்ணிட்டு அதை நம்ம பொங்கல் கூட ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம பொங்கல் ரெடி. ஸோ கீ இன்னும் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பக்காவாக இருக்கணும், இல்லை ஒரு லெவலாக மாடரேட்டாக ஆவரேஜாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த அளவுக்கு கீ போதும். இல்லை எனக்கு நிறையா ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கீ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுங்க. அப்போ தான் அதனுடைய ஃப்ராக்ரன்ஸ் உள்ளே இறங்கும்.
அவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் பொரிஞ்சுள்ளாரையே நீங்கள் போட்டுறணும், இல்லை அப்படின்னா கரிஞ்சு போயிடும். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கலக்கி விட்டு அது தண்ணி எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆன பிறகு, அதாவது ஒரு பொங்கல் ஸ்டேஜுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, அதேமாதிரி ரொம்ப சாப்பாடு ஸ்டேஜுக்கு விடக்கூடாது. கொஞ்சம் கொலன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் காய்ஸ், ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.